ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தமிழக அரசுகிட்டேருந்து வந்திருக்கு. இதனால் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அரசு ஊழியர்களுக்கு அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டில் விதி எண் 110க்கு கீழே பல முக்கிய அறிவிப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த அறிவிப்பில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமான ஒரு விஷயந்தான். அரசு ஊழியர்கள் சம்மந்தமான அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டானது அகவிலைப்படி அப்படிங்கிறத உயர்த்தியிருந்தாங்க. அந்த வகையில் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு 53% அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை 2% இன்க்ரீஸ் பண்ணி 55% அகவிலைப்படி அப்படிங்கிறத உயர்த்தியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே மத்திய அரசு இந்த அகவிலைப்படி 2% உயர்த்தியிருந்தாங்க. அதே போல் இப்போ மாநில அரசுகளும் அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறத உயர்த்தியிருக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி ஜனவரி மாதத்துலேருந்து பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வுங்கிறது ஜனவரியிலேருந்தே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிற அதாவது நிலுவைத் தொகை டிஏ அரியர்ஸ் அப்படிங்கிறது மே மாதத்தோடு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 15 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறவங்க, குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். தமிழக அரசு ஊழியர்களோட இந்த அகவிலைப்படிக்கு கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய அரசு அவங்களோட ஊழியர்களுக்கு எப்படி அகவிலைப்படியை உயர்த்தினாங்களோ அதே போல் மாநில அரசும் அகவிலைப்படியை உயர்த்திருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.